மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா கோபி 65ங்க. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இன்றைக்கி கோபி 65 செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோபி 65 பண்ணுறதுக்கு நான் 2 கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேங்க. முதல்ல இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம சுடுதண்ணியில் சேர்த்துடலாம். இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது, சூடாக இருந்தால் போதும். இந்த காலிஃப்ளவர் இந்த சுடுதண்ணியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுக்குவோம். அப்போ தான் காலிஃப்ளவரில் இருக்க புழுலாம் அழிஞ்சு போயிடும். ஸோ சேர்த்து 5 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதே பாத்திரத்தில் வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடல மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடல மாவு சேர்த்துருக்கேன். அப்புறமா இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த கோபி 65 கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு நான் கேசரி பவுடர் ஒரு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். சேர்த்தாச்சு. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி கலந்துக்கலாம். கலந்து இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது மாதிரி கலந்துக்கலாம். அதாவது இது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாங்க. கடல மாவுலேருந்து கொஞ்சம் கட்டி இருக்கும், அதனால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் இதில் சேர்க்கும் போது இந்த மசாலா எல்லாம் காலிஃப்ளவர் கூட ஒட்டுங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இதில் சேர்த்து இந்த பேஸ்ட் நல்லா இந்த காலிஃப்ளவரோட சேரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கலந்த பின்னாடி நம்ம கேஸை ஆன் பண்ணி வடைச்சட்டியில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, கொஞ்சம் சூடானால் போதும். எண்ணெய் அப்படி ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்ம காலிஃப்ளவர் இதில் போடும்போது எல்லா காலிஃப்ளவரும் கருத்து போயிடும். ஸோ கொஞ்சம் சூடான பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் 2 பக்கமும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நடுநடுவில் மட்டும் நம்ம அரிகண்டியை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த காலிஃப்ளவர் கலர் கொஞ்சம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து பேப்பர் டவல் மேலே இதை போட்டுடலாங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சிடலாம். பேப்பர் டவல் போட்டு இதில் மாற்றி வச்சிடலாங்க. அதே மாதிரி மீதம் இருக்க காலிஃப்ளவரையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. இந்த கோபி 65 நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் அதே மாதிரி 2 பக்கம் பொன்னிறமாக ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 கோபி 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த கோபி 65 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் ப்ளீஸ் இது வரைக்கும் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல சமையலுடன் அடுத்த முறை மலர்ஸ் கிச்சனில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.